2011 ஒரு செய்தி வருது ரஜினி சாரை பத்தி. அந்த செய்தியோட சேர்த்து நிறைய ரூமர்ஸும் வருது. அதுல பல ரூமர்ஸ் நான் சொல்ல கூட விரும்பல. ஆனா லெஜிட்டா கிடைச்ச ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரஜினி சார் வந்து பிராங்கைட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன்னால இசபெல்லா ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பவே நிறைய பேர் ரெஸ்ட்லெஸ் ஆனாங்க. ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்ன வருதுன்னா, ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க அவரை அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள எல்லாருமே வந்து திரண்டுட்டாங்க, மக்கள் எல்லாம் திரண்டு அந்த ஹாஸ்பிட்டல் வெளியில வந்து கோஷம் போட ஆரம்பிச்சாங்க, பயந்தாங்க, நிறைய பேர் வருத்தப்பட்டாங்க, அழ ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கெல்லாம் மேலும் ஒரு அதிர்ச்சி கொடுக்குற மாதிரி இன்னொரு விஷயம், அடுத்தது வந்து ரஜினி சார் வந்து சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போறாங்க மேல் சிகிச்சைக்காக அப்படின்னு சொல்லி. சோ நம்ம அன்பு சாம்ராஜ்யம் தானே, தானா சேர்ந்த கூட்டம் தானே, அன்பால இணைந்தவங்க தானே. அதனால அவரோட வாய்ஸ் கேட்காமலோ அவரை பார்க்காமலோ அவர் போக விட கூட நிறைய பேருக்கு மனசு ஆல்மோஸ்ட் செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு மன ரீதியா ரொம்ப அவசரப்பட்டாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ற மாதிரி ரஜினி சாரே அவரோட வாய்ஸ் நோட் அவங்களோட தரப்புல இருந்து அவரோட வாய்ஸ் வந்து ஷேர் பண்ணாங்க, சோசியல் மீடியாலையும் பிளஸ் டிவி மீடியாலையும் எல்லாத்தையும். அதில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் பணம் வாங்குறேன், ஆக்ட் பண்றேன், எனக்கு போய் இவ்வளவு அன்பு கொடுப்பீங்களே, இதெல்லாம் நான் எப்படி திருப்பி கொடுப்பேன். ஆனா கண்டிப்பா என் ரசிகர்கள் எல்லாம் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி நான் வந்து நடந்துக்கிறேன்னா, உங்களோட ஆசீர்வாதமும் குருமார்களோட ஆசீர்வாதமும் கடவுளோட ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கு, நான் சீக்கிரம் வந்துடுறேன், ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸ் நோட்டை சொல்லியிருந்தாரு. அதை கேட்டதும் 180 பேருக்கு பெரிய ஒரு நிம்மதி. ஓகே, நம்ம தலைவர் வாசை கேட்டுட்டோம், இது போதுமே அப்படின்னு சொல்லி. ஆனா 20 பேரு கன்சர்ன்டா தான் இருந்தாங்க, இது அவர் வாய்ஸே இல்லையே, இவ்வளவு வீக்காவா நம்ம தலைவர் பேசுவாரு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வருது, அவருக்கு ஒரு கிட்னி எலிமெண்ட் இருந்தது, அதை வந்து ட்ரீட் பண்ணதான் வந்து சிங்கப்பூர் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. கட் டு 2020 ஜனவரி தர்பார் அப்படிங்கிற ஒரு படம் வருது, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சு. அதுல தரமாரா சிங்கிள் நானடி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல ஒரு ஷாட்ல தலைவர் துள்ளி குதிச்சு கேமரா முன்னாடி வந்து நிற்பாரு. இப்போ விஷயம் தெரியாதவன் அதை பார்த்தா 2011 இவர் இப்படி ஒரு பெரிய கட்டத்தை தாண்டி வந்திருக்காருன்னு சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட கண்டத்தையே தாண்டி வந்தவங்க. எனக்கு வந்து என் அம்மாவுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்தானம் கொடுத்துருக்கேன் என் மனசுல. நானே இவ்வளவு ரிலாக்ஸ்டா பேசுறேன்னா அப்போ இது அவ்வளவு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு அக்டோபர் 1, 2024 தலைவருக்கு நடந்த ப்ரொசீஜரை பத்தி நிறைய அபிஷியல் நியூஸ் அண்ட் விளக்கங்கள் வந்தாச்சு. பட் இது என்னோட விஷயம். ஏன்னா நான் டீடைல்டான மெடிக்கல் அனாலிசிஸ் அண்ட் அவரோட அந்த மெடிக்கல் கண்டிஷனை பத்தி ஒரு அப்டேட் சொல்றேன் அப்படின்னு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்காக என்னோட வெர்ஷன்ல நான் இதை சொல்றேன். பட் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட் ஒரு டாக்டர் கிடையாது. ஆனா எனக்கு ஒரு பெரிய ஃபேசினேஷன் இருக்கு மெடிக்கல் சயின்ஸ்ல. அந்த பேசிஸ்ல நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவேன், நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் என்னோட புரிதல் வச்சுக்கிட்டு நான் சொல்ற விஷயம் தான் இது. சுத்தி வளைக்காம தலைவரோட ஹெல்த்தை பத்தி, ஹெல்த் கண்டிஷனை பத்தி நான் சொல்ல போறேன். ரொம்ப கூடுதலாகவும் இல்லாம குறைவாகவும் இல்லாம அதோட சிக்னிபிகன்ஸ் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்ச மாதிரி நம்ம சொல்லுவோம். கொஞ்ச நாள் முன்னாடி கூலி ஷூட்டிங்ல ஒரு ரெயின் சீக்வன்ஸ் அவங்க ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ரஜினி சார் பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம், நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவர் வந்து ரொம்ப ப்ரோஆக்டிவா இருப்பார் படங்கள் பண்ணும்போது. அவர் வந்து எங்கேயும் ஒரு காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது அவர் சைட்ல இருந்து நடக்கவே நடக்காது. அவர் வேணுங்கிறதையும் கொடுப்பாரு, அதையும் தாண்டி சில விஷயங்கள் அவர் வந்து கொடுப்பாரு. அது வேணா அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல தான் அவர் இருப்பாரு. அவ்வளோ டைரக்டர் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவர் கொடுக்குற அந்த மரியாதை டைரக்டர்ஸ்க்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த ரெயின் ஷூட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காரு, அதில் நடிச்சிருக்காரு. ஒரு ஹெல்த் ரிவ்யூ செக்அப்காக அவங்க போயிருக்காங்க ஆஸ் யூஷுவல். அங்க போன இடத்துல அவருக்கு வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவர் ஓப்பனா சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அவரோட பேக் முதுகுல வந்து ஒரு பெயின் மாதிரி அவருக்கு வந்து ஃபீல் ஆயிருக்கு. அது எதனால காஸ் ஆச்சு அவங்க பார்க்க போகும்போது அவங்க புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அவருக்கு வந்து அப்டாமினல் ஏஆர்டிக் அன்யூரிசம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன். அது என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆர்டரி இருக்கு இல்லையா, அதாவது பிளட்டை வந்து பம்ப் பண்ணும், நம்ம ஹார்ட் வந்து பிளட்டை பம்ப் பண்ணும். அது இந்த ஆர்டரிஸ் அப்படிங்கிற இந்த குழாய்கள் தான் வந்து பல ஆர்கன்ஸுக்கு வந்து சப்ளை பண்ணும் நம்ம பிளட். ஸோ இந்த அப்டாமினலுக்கு போறது, இந்த வயிற்று பகுதிக்கு போற அந்த ஒரு ஆர்டரியில வந்து ஒரு ஸ்வெல்லிங், ஒரு பல்ஜ் அவங்க பார்த்துருக்காங்க, ஒரு குரோத்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அப்படின்னு அவங்க பார்க்க போவோம். அது வந்து 5 சென்டிமீட்டருக்கு மேல இருந்தா அது ரப்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. ரப்சர் ஆனால்
அந்த 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 growth வந்து அந்த வீக்கம் வந்து ரப்சர் ஆனா உள்ள இன்டர்னல் ப்ளீடிங் நடக்கும். அது வந்து ஃபேட்டலா கூட போய் முடியும். அது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயத்துல போய் முடியும். அதனால அது ரப்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே நல்லபடியா அவர் வந்து அதை பார்த்து அவங்க வந்து கிளீனா கியூர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரிதான் அவருக்கு டிரான்சியன்ட் இஸ்கமிக் அட்டாக் அப்படின்னு வந்து ஒரு 2021 வந்து வந்தது. கரெக்டா சொல்ல போனா நவம்பர்ல வந்தது. அதையும் வந்து அவங்க டைமுக்கு அதை கியூர் பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவரோட கழுத்து பகுதியில் ஒரு ஸ்கார் மாதிரி தெரியும். அதுவும் மோரல்லஸ் அந்த மாதிரி ஒரு மினி ஸ்ட்ரோக் மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபெயிண்டிங் மாதிரி வந்திருக்கு. உடனே வந்து அதுக்கு வந்து அவர் ரஷ் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. அதை வந்து அவங்க கிளீனா அதே மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதை விடவும் கம்மியான ஒரு அனாமிக் ஸ்டேட் தான் இது. இது வந்து இப்படி ஆச்சுன்னா தான் வந்து அது தப்பான முடிவுல போய் முடிஞ்சிருக்குமே ஒழிய இது பண்ணா இன்னும் நல்லதுதான். இது யாருக்கு வரும்னு நீங்க பாத்தீங்கன்னா 60க்கு மேல இருக்கிற ஆளுகளுக்கு தான் வரும். அதுலயும் யாருக்கு வரும்னா ஸ்மோக்கிங் ஹிஸ்டரி இருந்தவங்க, ஸ்ட்ரெஸ் நிறைய எடுத்துக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாம் காமனா வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. சோ இதை கியூர் பண்றதுக்காக ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க. ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஒரு மினி சர்ஜரி தான். வலி இருக்கும், பட் அறுவை சிகிச்சை கிடையாது. அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஓடில இன்னும் அது பெருசா பண்ணுவாங்க. இது வந்து அப்படி இல்லை, கேத் லேப்ல தான் பண்ணியிருக்காங்க. ஒரு லேப்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா ஒரு ஆஞ்சியோபிளாஸ்டி, ஆஞ்சியோகிராம் அந்த மாதிரி ஒரு இதுதான். நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்கோர்ஸ் எனக்கு புரியுது, ஏன்னா அவரோட ஏஜ் ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு, அவரோட ஹீலிங் டைம் ஒன்று இருக்கு, எல்லாம் சரிதான். பட் தேவையில்லாத டென்ஷன் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறத என்னோட பாயிண்ட். அது ஒரு பெயின்ஃபுல் ஒரு ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுனாலுமே ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயம் தான், பட் சர்ஜரி அளவுக்கு இல்லை. அதனால ஹீலிங் டைம் இஸ் மச் ஃபாஸ்டர் அண்ட் கம்பேர்ட் டு ஒரு சர்ஜரி. ஆப்ரேஷன் விட சீக்கிரமே குணமடைஞ்சிருவாங்க. சீக்கிரமே வந்து அவங்களோட வேலைகளை மறுபடியும் அவங்க ரெசியூம் பண்ணிக்கலாம், மறுபடியும் அவங்க செய்யறதுக்கு திரும்ப வரலாம். அதான் அந்த ப்ரொசீஜருக்கு அர்த்தம். ஒரு ப்ரொசீஜர் பண்ணா மேக்ஸிமம் 48 hours மட்டும் அப்சர்வேஷன்ல வச்சுக்கிட்டு அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. ரெஸ்ட் தேவைப்படும், பட் ஹாஸ்பிட்டல்லையே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சர்ஜரி பண்ணா ரொம்ப நாள் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எல்லாம் கூட சீக்கிரமே வந்துடுறாங்க. அது வேற விஷயம். முன்னாடி எல்லாம் வந்து நிறைய நாள் இருக்கணும். பட் இப்போ வந்து ப்ரொசீஜர் அப்படிங்கிறப்போ இன்னும் சிம்பிளிஃபைடா இருக்கு. ஸோ ஒரு 48 hours தலைவர் வந்து வீட்டுக்கு வந்துருவார். நாளைக்கு இல்லை நாளைக்கு மோஸ்ட் ப்ராபபிலி பை ஓடி அவர் வந்துருவார். அண்ட் அந்த ப்ரொசீஜர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டென்ட் வச்சிருக்காங்க அந்த ஆர்டரியில. அந்த ஸ்டென்ட் என்னன்னா ஒரு ஃபாரின் பாடின்னு சொல்லுவாங்க. அதை வந்து வச்சதுல இந்த ரத்த ஓட்டம் இன்னும் சிம்பிளிஃபைடா நடக்கும். பிளாக் இருந்தா அந்த ரத்த ஓட்டம் நிக்குது. அதை வந்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக அவங்க வந்து அந்த ஸ்டென்ட் வைக்கிறாங்க. எனக்கே ஒரு கிட்னி ஸ்டோன் ப்ரொசீஜர் நடக்கும் போது எனக்கும் வச்சாங்க அந்த ஸ்டென்ட். எனக்கே ஸ்டென்ட் வச்சாங்க. அது ரிமூவிங் ஒரு ப்ரொசீஜர் நடந்தது. பட் என்னோட புரிதல்ல வந்து இந்த ஸ்டென்ட் வந்து ரிமூவ் பண்ண மாட்டாங்க. அது எப்பயுமே இருக்கும். இவ்வளவு சீரியஸ் இல்லைன்னா ஏன் இத்தனை பேர் வந்து விஷஸ் சொல்லணும்? ஏன் இத்தனை பேர் வந்து சீக்கிரம் குணமடைஞ்சு வரணும் அப்படின்னு சொல்றாங்க? ஏன் இவ்வளவு பெரிய பொலிட்டிஷியன்ஸ் வாழ்த்து சொல்றாங்க? சீஃப் மினிஸ்டர்ல இருந்து நிறைய பேர் வந்து ட்வீட் போட்டிருக்காங்க. அண்ட் பெரிய ஆக்டர்ஸ் ஏன் ட்வீட் போடுறாங்க? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் ஒண்ணுதான். அவர் வந்து ஒரு பத்மா அவார்டி அண்ட் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய பெருமை. அவர்னால இன்டர்நேஷனல் பிசினஸ் எவ்வளவு தமிழ் சினிமாவோட எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லி தெரிய வேணும். அவர் வந்து ஒரு Z கேட்டகரி விவிஐபி. சோ இவரை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து அவங்க விஷயம் சொல்லலையானதான் அதிசயம். இது வந்து நேச்சுரலா நடக்கிற ஒரு விஷயம். நிறைய பேர் மறுபடியும் எழுதியிருக்காங்க, விரைந்து ரஷ் பண்ணி அவர் வந்து ரஷ் டு ஹாஸ்பிட்டல் அப்படின்லாம் சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. இது வந்து ப்ரீ பிளான் தான். ஒரு ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்னா வந்து அது நேற்று நைட்டே வந்து அவங்க ஏதாவது ப்ரொசீஜரோ சர்ஜரியோ ஏதாவது பண்ணியிருப்பாங்க. பட் நேற்று நைட் அவங்க வந்து பை புரோட்டோகால் ஒரு சர்ஜரி ஒரு ப்ரொசீஜர் நாளைக்கு காலையில பண்றதுன்னா நைட்டே வந்து அட்மிட் பண்ணிடுவாங்க. அதுதான் வாழ்க்கை. ஸோ அவர் வந்து எமர்ஜென்சினால அவர் வந்து ரஷ் பண்ணல, ஹாஸ்பிட்டல்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியாகவும் அவர் அட்மிட் ஆயிருக்காரு. அண்ட் இட்ஸ் ப்ரீ பிளான் ப்ரொசீஜர். அவருக்கு 2 தடவை தான் எமர்ஜென்சி வந்திருக்கு. ஒன்னு வந்து 2011 நமக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன். 2 தடவை 2011 அதை நான் சொல்லிட்டேன். ராஜதரம் மருத்துவமனையில இருந்து சிங்கப்பூர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவரை ஷிஃப்ட் பண்ணாங்க. 2வது வந்து 2021. ஏன்னா அது வந்து ஒரு லைட் சிம்டம்ஸ் மாதிரி தெரிஞ்சப்போ கொஞ்சம் சீக்கிரமாவே அவங்க போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. அதையும் கியூர் பண்ணிட்டாங்க. இது வந்து இட்ஸ் அ வெல் பிளான் ப்ரீ பிளான் திங். இது ஒரு சின்ன ஒரு ப்ரொசீஜரா அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, என்ன இதுல பெரிய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் தெரியுமா? அவருக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கண்டங்கள் எல்லாம் வரும்போதே வந்து அந்த கடவுள் உருவங்களை எல்லாம் தாண்டி ஒரு சுப்ரீம் பவர் இருக்குல்ல, அதோட தலைவர் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அந்த க்ளோஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் அவரை வந்து ஏதாவது ஒரு சின்ன ஒரு கவலை வந்தாலே அவர் வந்து அள்ளி அணைச்சிருக்கு அந்த பவர். பல பேரோட வாழ்க்கையில சத்தம் போடாம விளம்பரம் பண்ணாம விளக்கி தெரிஞ்சவங்க. நம்மளோட பிரார்த்தனைகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வீக் போயிடும் நினைக்கிறீங்களா? நெவர்.
தலைவரோட பிசியோதெரபிஸ்டோட இன்டர்வியூ கொஞ்ச நாள் முன்னாடி யூடியூப்ல ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது. அவர் சொல்றத கேளுங்க. 20 வருஷம் அவரோட மசில் ஸ்ட்ரென்த் படி நீங்க பாத்தீங்கன்னா 20 வருஷமாவது அவருக்கு இன்னும் இதே மாதிரி இயங்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அன்னைக்கு அவரோட இந்த எல்மெண்டோ எந்த ஒரு டாபிக்கும் இல்ல, ரேண்டமா வேட்டையில ஒர்க் பண்ண ஒரு பிசியோதெரபிஸ்ட் வந்து அவரோட பர்சனல் பிசியோதெரபிஸ்டா ஆகி நிறைய தடவை அவரை ட்ரீட் பண்ணியிருக்காரு. தலைவரை வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் இது. சினி உலகத்துல நினைக்கிறேன் இந்த ஒரு பேட்டி நான் பார்த்தேன். சோ அவரோட மசில் ஸ்ட்ரென்த் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க. மசில் ஸ்ட்ரென்த் அப்படி இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஹீலிங் டைமும் குயிக்கர்னு அர்த்தம். பட் இது ஒரு சின்ன திருஷ்டி தான், அது வந்து நம்ம மறுக்க முடியாது. அந்த திருஷ்டி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. அவரை பார்க்காம எங்களால இயங்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் எல்லாருக்குமே வந்து நான் ஒரே விஷயம் சொல்லிக்கிறேன். உங்க ஹெல்த்தை பாருங்க, உங்க ஃபேமிலியை நீங்க பாருங்க. அதுவே தலைவரை வந்து ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்கோம். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி நீங்க டென்ஷன் ஆனீங்கன்னா அவர் நமக்காக தானே இதெல்லாம் பண்றாரு, அவர் நமக்காக தான் படங்கள்லாம் பண்றாரு. ஸோ தயவு செஞ்சு நீங்க ரொம்ப நெகட்டிவ் ஸ்பேஸ்ல இருந்து வெளியே வந்துருங்க. தலைவருக்காக ப்ரே பண்ணுங்க. நம்ம ப்ரேயர்ஸும் அவர் செஞ்ச புண்ணியமும் தான் அவர் வந்து இன்னைக்கும் ஒரு நல்ல நிலையில ஹெல்த்தியாவும் வச்சிருக்கு. அதை மறந்துடாதீங்க. கண்டினியூ டூயிங் தட். அண்ட் 10 நாள்ல நமக்கு படம் நீங்க இறங்குது, அது வந்து பட்டொலி வீசி பார்க்கணும். வேற என்ன, இந்த டெத் அபியூஸ் பண்றவங்களுக்கு எல்லாம் ஏன் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சில பேர் அழுகுறாங்க. அந்த அழுகுறவங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்றேன். அவங்களெல்லாம் திரும்ப அபியூஸ் பண்ணி என்ன நடக்குது? அவங்க எல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் தான் மனிதர். கைண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு எல்லாம் பதில் சொல்றதுதான் முக்கியம். தலைவரோட ஹெல்த்துக்காக ப்ரே பண்றதோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதோ அதை வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாவோ ஒரு அப்டேட்டாவோ கொடுக்கறதோ ஒரு பெரிய விஷயம் இல்ல. அபியூஸ் பண்றவங்க திரும்ப அபியூஸ் பண்றதுதான் ஒரு சீரான வழி அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு போய் நான் சிங்சக் அடிக்க முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ அப்படி பண்ணிட்டனோ அப்படிங்கிற ஒரு ரிக்ரெட் என் மனசுல இருக்கு. அவங்க கூட போய் நின்னதுக்கே, அவங்க ரியாக்ட் பண்ணாங்கன்னு சொன்னதுக்கே, அவங்கள விட்டு கொடுக்காம பேசுனதுக்கே என்னையும் ஆபீசர் லிஸ்ட்ல சேர்த்தாங்க. என் கண்ணு முன்னாடி நின்று என் காலரை பிடிச்சி எடுத்து அவரை பத்தி தப்பா பேசிட்டுலாம் போக முடியும்னு நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் நடக்காது. ஆன்லைன்ல அவனு சொல்ல நான் அவனுக்கு திருப்பி சொல்ல இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். எனர்ஜி அண்ட் டைம் வேஸ்ட். ஏன்னா அது யாராலையும் பண்ண முடியும். ரொம்ப ஒரு ஈஸியான விஷயம் தான் அபியூஸ் பண்றதுலாம். ஸோ அதை ஏன் நம்ம பண்ணிக்கிட்டு அப்படின்னு நானே நினைச்சிருக்கேன். அவ்வளவுதான். எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு ஆக்டர் பண்றது பிடிக்கல, அவர் பேசுறது பிடிக்கல, அவர் படங்கள் பிடிக்கலன்னா அதை வந்து பொறுக்குறீங்க, தப்பு இல்ல. இல்ல அந்த படத்தை பத்தி நீங்க வந்து ஒரு விமர்சனம் வைங்க, ஒரு ஆக்டர் பேசுன அந்த கருத்தை பத்தி நீங்க விமர்சனம் வைங்க. எப்படி உங்களால அவங்க சாவணும்னு நினைக்கிற அளவுக்கு மனசு போகுது அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்படி என்ன துரோகம் பண்ணிட்டேன் என் தலைவர்? யாருக்கு எனக்கு எதிர்ப்பு பண்ணாங்க? அவரோட நடிப்பை பத்தி பேசுறதை விட அவரோட பர்சனாலிட்டியை பத்தி பேசுனவங்க தான் அதிகம். அவரோட சிம்பிளிசிட்டியை பத்தி பேசுனவங்க தான் அதிகம். ஏன் அவர் அதை வந்து பெருசா ஏன் சொல்றாங்க அப்படின்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு மனுஷன் இந்த சினிமா ஃபீல்ட்ல பாக்குறது ரொம்ப அரிது, ரொம்ப ரேர். அதனாலதான் சொல்றாங்க. அந்த ஒரு மனுஷனை பத்தியே இந்த மாதிரி ஒரு கேவலமா பேசுறாங்க அப்படின்னா, இன்னைக்கு நிறைய சிம்பிளான ஆக்டர்ஸ் ஸ்டார்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அவங்களுக்கு எல்லாம் முன்னோடின்னு ஒருத்தர் இன்னைக்கும் இருக்காரு, நல்லபடியா இருக்காரு. அந்த மனுஷனை பத்தி எப்படி நம்மளால தப்பா பேச முடியும்? 6 அறிவு இருக்கிற மனுஷங்க, நம்ம 6 அறிவு உள்ள மனுஷங்க. ஒன்னே நான் சொல்றேன், we are all a block of flesh, blood and bones. அன்பிரடிக்டபிளா அன்சர்டனா வருதுதான் ஒரு டெத்தா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். எது எப்ப நடக்கும்னு சொல்ல முடியாது. மான்கொட்டையை விதைச்சவன் மாமரத்தை தான் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி வன்மத்தை விதைச்சவனுக்கு அது எந்த ரூபத்துல எப்படி வந்து எங்க பிடிச்சி இழுக்கும்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு நீங்க மத்தவங்க விரும்புற ஒரு ஆக்டர் வந்து இந்த மாதிரி சொல்றீங்க, ஒரு இண்டிவிஜுவல் நீங்க அப்படி பேசுறீங்க அப்படின்னா, அது உங்களை எப்படி எந்த ரூபத்துல வந்து உங்களை என்ன செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓப்பனாவே சொல்றேன், ஐடியா பிளேன் சைட்னு சொல்ற மாதிரி தான் கண்ணு முன்னாடியே இருக்கு. அதை ஏன் நம்ம சொல்லாம விடணும்? பெரும்பான்மையான ஆக்டர் விஜய் சாரோட ஆன்லைன் ஃபேன்ஸ் தான் இதை பண்றாங்க. ப்ரூஃபோட தான் நான் பேசிட்டு இருக்கேன், நிறைய பாக்குறேன். அப்படி டைப் பண்ணும்போது எப்படி அந்த டைப் பண்ணது சிந்தனையை விட்டுருங்க. ஏன்னா அவங்களோட தலை வந்து 30 தான் வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி கேவலமான தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வரும். அவ்வளவு வயலான ஒரு கேவலமான பேரவைகளாலதான் அந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். பட் அதை விடுங்க, அது எப்படி அதை டைப் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ண தோணுது எனக்கு சத்தியமா புரியல. இந்த லட்சணத்துல அந்த மனுஷன் அரசியலுக்கும் வராது, மக்கள் நலனுக்காக. ஒன்றும் சொல்றது இல்லை. இந்த ஒரு வீடியோவே நான் வந்து பார்ட் பை பார்ட்டா போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். பட் அந்த மாதிரி போட்டா எல்லாருக்கும் வந்து இது போய் சேராது இல்லையா? அதனால வந்து நான் யூடியூப்ல இவ்வளவு பெரிய வீடியோவை போடுறேன். உங்களோட ஆறுதலுக்காக நான் சொல்றேன். அண்ட் நடந்தது மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். என்னோட புரிதல் வச்சுக்கிட்டு இதோட மேக்னிடியூட் என்ன அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். தலைவர் 2 நாள்ல வீட்டுக்கும் வந்துருவாரு. ஒபிஷியல் புல்லட்டினும் அப்போலோல இருந்து வந்தாச்சு. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸும் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. தலைவரோட ஹார்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி. நாளைக்கு ட்ரெய்லர் வருது, அது நான் ரியாக்ட் பண்றேன். அதுல இருந்து நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பத்தினா நம்ம பேசணும். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.